ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி அடுத்த பார்ட்டான இணைப்பு சொற்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். முதல்ல நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும். இது இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்தது, அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப 2 நாட்கள் ஆகும் என்றார். டேஸ், அந்த டேஸ்க்கு இங்கே மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். அடுத்தது, இணைப்பு சொல் செல்வத்து பயனை ஈதல். டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இன்னொரு கொஸ்டின் பாருங்க. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இங்கே என்ன வரும்? முன்ன பார்த்தோம் செல்வத்து பயனை ஈதல், எனவே மேலும் கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே என்ன வரும்? இங்கே ஆகையால் மேலும் கொடுத்து பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அடுத்தது, காயிலே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். இதற்கு என்ன வரும்? இதற்கு வர சரியான விடை ஏனெனில். இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுக்க அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஸ் அறிவு என்பது தற்போது அறிந்தும் புரிந்தும் வைப்பதோடு முடிந்து விடுகிறது. இதற்கு என்ன வரும்? இதற்கு சரியான விடை ஏனெனில். இதுவுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்ததான். அடுத்த கொஸ்டின், முருகன் படித்து முடித்து விட்டான். டேஸ் முகிலன் படிக்கவில்லை. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஒன்று நேர்மறையாக இருக்குது, இன்னொன்று எதிர்மறையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுவுமே ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்ததான். ஏனெனில் தான் வரும். ஏனெனில் தான் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அடுத்து, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தெரிகிறது. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. இங்கே அதுபோல அப்படிங்கிறது வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. இதற்கு சரியான இணைப்பு சொல் தான். தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திருந்திவிடும். நற்பண்பு இல்லாதவன் இங்கே டேஷ் வரணும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இணைப்பு சொல் யூஸ் பண்ணுற இடத்துல இங்கே ஒரு டேஷ் வரணும். அப்போ நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுபோல அப்படிங்கிற வேர்டு வரணும். அடுத்ததா, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும் அப்படின்னா இல்லை என்றால். எதுவும் ஏற்கனவே பார்த்தது தான். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். இதுவும் இப்போ பார்த்தது தான் ரீசெண்டாக. செல்வத்தின் பயனை ஈதல். டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எனவே என்ன பார்த்தோம்? பிறருக்கு கொடுத்து மகிழ்தலே செல்வத்தின் பயன். டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அங்கே ஆகையால் பார்த்தோம். இங்கே எனவே. 2 வித்தியாசம் புரியுதா? இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே பார்த்ததான். எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை. டேஸ் இதுவே எமக்கு தாயகமாகும். இது ஏனெனில். அடுத்தது, நான் ஏற்கனவே சென்ற இடம்தான். டேஸ் அச்சம் ஒன்றும் இல்லை. இதற்கு ஆதலால். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. அடுத்ததா, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இந்த கொஸ்டின் பாருங்க, இது புதுமையாக இருக்கு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இதற்கு என்ன வரும்? உடனே தான் குழப்பத்துடன் பார்த்தேனா, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேனா, மேலும் தான் குழப்பத்துடன் பார்த்தேனா, ஏனெனில் தான் குழப்பத்துடன் பார்த்தேனா? இதற்கு சரியான விடை அதனால் என்பது சரியான விடை. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. இதற்கு என்ன வரும்? இதுவும் ஏற்கனவே பார்த்தது தான். இதற்கு என்ன வரும்? ஏனெனில் என்பது தான் கரெக்டான விடை. அடுத்ததா, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு வரணும். இது ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்தது, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை மையம்
அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே மேலும் அப்படிங்கிறத முன்ன ஒரு தடவை பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள் என்ன வருது அப்படின்ட்டு, இங்கே அதனால் வருது. மேலும் முன்ன ஒரு தடவை மேலும் அப்படிங்கிற பார்த்துருப்போம். இங்கே மேலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை, அதனால் இங்கே அதனால் கொடுத்துருக்காங்க. அதனால் தான் சரியான விடை. அடுத்து, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதற்கு ஏனெனில். நாம் ஏற்கனவே பார்த்தது தான் ஏனெனில். அடுத்தது பாருங்க, கருமேகங்கள் வானில் திரண்டன டேஸ் மழை பெய்யவில்லை. இங்கே என்ன வரும்? ஏனெனிலா, ஆயினுமா, ஆகவேவா, எனவேவா? ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். கருமேகங்கள் அப்படிங்கிறது என்னது? கருமேகம் இருந்தால் மழை பெய்யணும், ஆனால் பெய்யல, அப்போ ஆயினும் என்பது சரியான விடை. இங்கே மழை பெய்தது அப்படின்னு வந்திருந்தா என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கருமேகங்கள் வானில் திரண்டன டேஸ் மழை பெய்தது அப்படின்னா என்ன வந்திருக்கும்? இந்த 4 ஆப்ஷனில் சொல்லுங்கள். நீங்களே ஒரு ஆப்ஷன் வேணால் இந்த 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது ஏற்கனவே பார்த்தது தான். இதற்கு என்ன? ஏனெனில். அடுத்து, மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார் டேஸ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். இதற்கு என்ன வரும்? இதற்கு சரியான விடை ஆகையால். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார், அது ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதை மிகவும் விரும்பினார்கள். அடுத்த கொஸ்டின், தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். இங்கே டேஷ் வரணும். டேஷ் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி எளியும். இதற்கு என்ன வரும்? இதற்கு சரியான விடை இதுவும் ஏற்கனவே பார்த்தது தான். இதற்கு அதுபோல். இதோட நம்ம 40 கொஸ்டின்கள் பார்த்துட்டோம். 40 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்டோம். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் ரிப்பீட்டடாக வருது. ஏதோ ஒன்று தான் மாற்றி இருக்கும், மற்றபடி எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். 3 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 2 கொஸ்டின்கள் ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் வருது. நீங்கள் இதை பார்த்தாவே போதுமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.